வெல்கம் டு ஸ்டூடெண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சாப்டர் 4 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள் 4.28 தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னா, சால்வ் tan இன்வர்ஸ் x minus 1 by x minus 2 plus tan இன்வர்ஸ் x plus 1 by x plus 2 is equal to pi by 4. இப்போ அந்த கொஸ்டின் வந்து அப்படியே எடுத்து எழுதிட்டு இப்போ அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா, tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய். இது வந்து ஃபார்முலா. இப்போ இதே ஃபார்முலா மாதிரி தான் இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, tan இன்வர்ஸ் எக்ஸு, இந்த எக்ஸுக்கு பதிலாக இது கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஒய், ஒய்க்கு பதிலாக இது கொடுத்துருக்காங்க, இஸ் ஈக்குவல் டு இந்த இதை வந்து இதுதான் நம்ம எழுத போகிறோம். இதை கொடுத்துட்டாங்க, இதை மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணணும். இப்போ tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய். இப்போ அதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா tan இன்வர்ஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக இது எழுதணும். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் tan இன்வர்ஸ் தான் வந்து நம்ம ஒரு தடவை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஸோ அதை மட்டும்தான் எழுதணும். இப்போ எக்ஸ் எழுதியாச்சு, ப்ளஸ்ஸு ஒய் எழுதணும். ஒய் என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னு எழுதியாச்சு, பை 1 மைனஸ் அப்படி எழுதியாச்சு, எக்ஸு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் நமக்கு எக்ஸு அடுத்து இது ஒய் ரெண்டுத்தையுமே அப்படியே எடுத்து எழுதிடணும். இஸ் ஈக்குவல் டு பை பை 4 கொடுத்துருக்காங்க, அதை வந்து அப்படியே எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் மைனஸ் 1, இதை வந்து இந்த இதையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படிங்கிறது வரும், ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 அப்படிங்கிறது வந்துடும், டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படிங்கிறத எடுத்து எழுதிடணும். அதுக்கும் டிவைட் போட்டு ஏன்னா இங்கே இருக்கிறதுல இதை வந்து எழுதணும். ஸோ டிவைடட் எக்ஸ் இந்த ஒன்னோட இதையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2னா எக்ஸ் மைனஸ் 2, 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2னா எக்ஸ் ப்ளஸ் 2, மைனஸ் இந்த மைனஸ் அப்படியே போட்டு எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே போட்டுடணும். இப்போ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படிங்கிறத எழுதிட்டு இஸ் ஈக்குவல் டு இந்த tan இன்வர்ஸ் அப்படிங்கிறது இந்த பக்கம் வரும்போது டேனாக மாறிடும். அப்போ tan பை பை 4 அப்படிங்கிறது வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இதையும் மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி இங்கே உள்ளதையும் மல்டிபிள் பண்ணி எழுதணும். இதில் எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ இந்த ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் என்னென்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் இன்ட்டு ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ ப்ளஸ்ஸு எக்ஸ் இன்ட்டு 2னா 2x. இப்போ மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ்னா மைனஸ் எக்ஸ், மைனஸ் 1 இன்ட்டு 2னா மைனஸ் 2. இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு, எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ மைனஸ் 2x ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னா எக்ஸு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் 2 அப்படின்னா மைனஸ் 2, டிவைடட் பை இங்கே உள்ளது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். இது வந்து எப்படி மல்டிபிள் பண்ணிக்கலாம், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்னா மைனஸ் 2 இன்ட்டு 2 4, நெக்ஸ்ட்டு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் அப்படின்னா மைனஸ் 1 இன்ட்டு 1 அப்படிங்கிறது கிடச்சிரும். அப்போ ஹோல் ப்ராக்கெட் போட்டு 1 எப்படி வந்துச்சு அப்படின்னா, இங்கே வந்து tan பை பை 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. tan பை பை 4ஓட வேல்யூ 1 தான், ஸோ ஆன்சர் இங்கே வந்து 1 தான் வரும். நெக்ஸ்ட் வந்து இதில் ப்ளஸ் 2x மைனஸ் 2x கேன்சல் ஆயிரும், மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு ரெண்டு கேன்சல் ஆயிரும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் எடுத்து எழுதணும். என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், அப்போ 2 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஸோ 2x ஸ்கொயர், மைனஸ் 2 இருக்குது, ஸோ மைனஸ் 2 ப்ளஸ் பண்ணிக்கணும். மைனஸும் ப்ளஸ்ஸு, ஆனால் நமக்கு வந்து அந்த சிம்பிளோட நம்பரோட சிம்பிள் தானே போடுவோம். ஸோ மைனஸ் 2வும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 4, டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. இந்த மைனஸை இது கூட மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸு ப்ளஸ்ஸு, அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் வந்து 2x ஸ்கொயர் மைனஸ் 4, இதை வந்து அப்படியே எழுதிக்கிட்டோம். இந்த மைனஸ் 3 எப்படி வந்துச்சு அப்படின்னா, இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து மைனஸ் 3ன்னு கிடைக்காது. எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். மைனஸ் 4 ப்ளஸ் 1 இருக்குது, அப்போ அதை வந்து சால்வ் பண்ணால் மைனஸ் 3 கிடைக்கும். அந்த மைனஸ் 3 இது கூட மல்டிபிள் பண்ணோம், 1ஓட மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 3 வந்து இந்த பக்கம் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து 2x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 ப்ளஸ் 4, அதாவது இந்த மைனஸ் 4 வந்து இந்த பக்கம் வந்துடுச்சு, அப்போ ப்ளஸ் 4ஆக மாறிடும். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் ஸ்கொயர், இந்த 2 இதுலேருந்து இதை ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ 4 மைனஸ் 3 ப்ளஸ் 4 அப்படின்னா 1ன்னு கிடைக்கும். அப்போ இந்த 2 வந்து இங்கே கீழே வரப்போ 1/2 அப்படின்னு வந்துடும். அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் வந்துடுச்சு அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் √2 அப்படின்னு போடுவோம் இல்லையா, அது மாதிரி போட்டு எக்ஸ் ஈக்குவல் டு
ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2 சாரி 1/2 அப்படிங்கிறத போடணும். ரூட்டுக்குள்ளே 1/2 x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2 அப்படிங்கிற சொல்யூஷன் நமக்கு கிடச்சிரும். ஸோ therefore the solutions are x ஈக்குவல் டு ப்ளஸ் 1/2 மைனஸ் 1/2 அப்படிங்கிறது தான் இதோட ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.